நாராயணன் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் என்ற பக்தன் பிரகலாதனின் வார்த்தையை மெய்ப்பிக்க தூணை பிளந்து கொண்டு நரசிம்மர் வெளிவந்த பிரமாண்ட வரலாற்றை நீங்கள் அறிவீர்களா? இன்று நாம் காணப்போவது தமிழ்நாட்டின் நாமக்கல் நகரின் நடுவே 200 அடி உயரமுள்ள ஒரு குன்றின் மீது அமைந்துள்ள புகழ்பெற்ற குடைவரைக் கோயிலின் இரகசியங்களைத்தான். கிபி 7ஆம் நூற்றாண்டில் அதியேந்திர குணசீலன் என்ற பல்லவ மன்னரால் உருவாக்கப்பட்ட இந்த திருத்தலம் பலிரக்க முடியாத ஆன்மீக அதிசயங்களை தன்னுள் அடக்கியுள்ளது. நானே கடவுள், இரண்யாய நம என்றுதான் சொல்ல வேண்டும் என்று ஆணவம் கொண்ட அசுர மன்னன் இரணியனை அழைக்கவே மகாவிஷ்ணு உக்கிர நரசிம்ம மூர்த்தியாக அவதாரம் எடுத்தார். உலகமே அஞ்சி நடுங்கும் வகையில் இரணியனை தன் கூரிய நகங்களால் கிழித்து வதம் செய்த பின்னரும் நரசிம்மரின் கோபம் தணியவில்லை. அப்போது அன்னை மகாலட்சுமி அவரது மடியில் அமர்ந்து அந்த உக்கிரத்தை தணித்தார். அதனால்தான் இங்கு சுவாமி லட்சுமி நரசிம்மராக அருள் பாலிக்கிறார். இத்தலத்தில் நரசிம்மர் மேற்கு நோக்கி வீராசனமாக தன் வலது திருவடியை ஊன்றி இடது திருவடியை மடித்து வைத்து கம்பீரமாக வீற்றிருக்கிறார். இதில் மெய்சிலிருக்க வைக்கும் அதிசயம் என்னவென்றால், சுவாமியின் அபயமளிக்கும் வலது கையின் கூரிய நகங்களில் இரணியனை வதம் செய்த இரத்தக்கரை இன்றும் சிவப்பு வண்ணத்தில் காட்சியளிப்பதுதான். இக்கோயிலின் அர்த்த மண்டப குடவரையில் வைகுண்டநாதர், இரண்ய சம்ஹார நரசிம்மர், வாமன மூர்த்தி மற்றும் உலகளந்த பெருமாளின் அற்புதமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. நரசிம்மரின் பிரமாண்ட வரலாறு ஒருபுறம் இருக்க, இங்கே வான்வழி பயணமாக சஞ்சீவி மலையை கொண்டு வந்த ஆஞ்சநேயரின் திருவிளையாடலும் நிகழ்ந்துள்ளது. கண்டகி நதிக்கரையில் நரசிம்ம மூர்த்தியை தரிசித்த ஆஞ்சநேயர் மலையுடன் வான்வழியாக வரும்போது அதிகாலையில் தவம் செய்வதற்காக இங்குள்ள கமலாலய குளக்கரையில் அதை கீழே இறக்கி வைத்தார். தவம் முடிந்து அந்த மலையை தூக்க முயன்றபோது அவரால் அதை அசைக்கக்கூட முடியவில்லை. அப்போது அங்கு தோன்றிய அன்னை மகாலட்சுமி ஒரு உத்தரவு பிறப்பித்தார். என் எண்ணப்படியே நீ நரசிம்ம மூர்த்தியை இங்கு கொண்டு வந்தாய். முதலில் ராமனுக்குச் செய்யும் கடமைகளை முடித்துவிட்டு பின்பு நரசிம்மரை வணங்கி வீடுபேறு அடைவாயாக என்று அருளினார். அன்னையின் அந்த புனிதமான கட்டளையை ஏற்று இன்றும் ஆஞ்சநேயர் 18 அடி உயரத்தில் விஸ்வரூப கோலத்துடன் கைகூப்பி தொழுதபடி நிற்கிறார். உக்கிரமான நரசிம்மரின் முகத்தை நேரடியாக காண அஞ்சி அவர் சுவாமியின் திருவடிகளை மட்டும் தரிசனம் செய்யும்படியாக நிற்பது பக்தர்களை பரவசமடையச் செய்கிறது. வேண்டுதல்கள் நிறைவேற இங்குள்ள நரசிம்மருக்கு வெற்றிலை மாலை சாற்றியும் புது வஸ்திரம் அணிவித்தும் வழிபடும் பக்தர்களுக்கு நரசிம்ம ஜெயந்தி மற்றும் பங்குனி தேர் திருவிழா மாபெரும் ஆன்மீக கொண்டாட்டமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதேபோன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டைப்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நமசிவாய.